புனிதமிக்க ரவுதாவுல நபியவர்கள் வெள்ளியிரவு நம்முடைய பட்டோலைகளை பார்வையிடுகிறார். பெருமானார் சொல்றாங்க, அதில் என்னுடைய உம்மத்தினர்கள் நற்கர்மங்களை செய்திருந்தால், அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்ல காரியங்களை செய்திருந்தால், நான் அல்லாஹ்வை புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஆண்டவரே உனக்கு புகழும். என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நல்ல அருள் புரிந்தியே, நற்காரியங்களை செய்கிற நல்வாய்ப்பை அனுப்பும் என் புகழ்வேன். ஊடூட இடையிடையே என்னுடைய உம்மத்தினர்கள் செய்த பாவங்களும் எனக்கு காட்டப்படுது. அங்கெல்லாம் அவர்களுடைய பாவங்களை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய ரப்பே, என்னுடைய உம்மத்தினர்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக என்று நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அன்பர்கள், புனிதமிக்க ரவுதாவில் மறைந்தும் அவர்கள் அப்போது மறைவல்ல. பொதுவாக பெருமானார் சொன்னார்கள், அவர்கள் மட்டுமல்ல, ஏழே நபிமார்கள் கூட சொன்னார்கள், நபிமார்களுடைய சரீரத்தை மண் தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான், தடுத்து நபிமார்கள் சரீரத்தை மண் திங்காது. அவர்கள் இங்கு இருந்தது போலவே அங்கு இருக்கிறார்கள். அதை நாம் விளங்க முடியாது. அன்பர்கள், அந்த ஹயாத்து எப்படி உள்ள ஹயாத்தா இருக்கிறார்கள், அது நமக்கு விளங்க முடியாத ஒரு வஸ்து. அதுல சர்ச்சைகள் தேவை. சில பேர் சொல்றாங்க நபி மௌத்தா என்பது அவர்களை உலகை விட்டு மறைப்பதற்காக. அதில் நீண்ட பேச்சு தேவை. பலவாரி அபிப்பிராய பேதங்களை வச்சு மக்கள் சர்ச்சைகள் செஞ்சு கொள்வாங்க. அது தேவை என்று சொல்றேன். அன்பர்கள், குர்ஆன் ஒரு பக்கம் அறைகூறியார்கள், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொன்னா நம்முடைய இந்த நபி, பரிசுத்த நபி, ஈமான் கொண்டவர்களுக்கு நம்முடைய நபி அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர். அந்த அவுலாவுக்கு விரிவுரையாளர்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது அவுலாவுக்கு அக்ரம் என்ற ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள். நம்முடைய இந்த நபி ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உயிரை நபி நெருக்கமாக. நண்பர்களே, அல்லாஹ் இருக்கிறார், நபி எங்க இருக்கிறாங்க, நபி இருக்கிறார். அல்லாஹ் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ். நண்பர்களே, அவர்கள் இல்லாத இடமே இல்லை. இந்த மின் விளக்குகள், இங்க இருக்கிற இந்த அலங்காரம், இந்த அழகிய கட்டடம், இந்த விளக்குகள், இந்த கொடிகள், இந்த கிரும்புகள், இது அனைத்துமே இங்க வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளங்கள். நண்பர்களே, அது நாம் அவர்கள் யாருமே விளங்காத அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ வந்தாங்க போனாங்க சொன்னாங்க. ஆக நான் என்ன வாய்ப்பு 40 வயதில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். நண்பர்களே, சரித்திரம் படிச்சு பாருங்க. எல்கேஜி இல்லை, யூகேஜி இல்லை, லோயர் எலிமெண்டரி இல்லை, ஹையர் எலிமெண்டரி இல்லை, அதுக்கு பிறகு ஹைஸ்கூல் இல்லை, காலேஜ், யூனிவர்சிட்டி. இன்றைக்கு எல்லாம் நபி பிறந்த அக்காலம் இதெல்லாம் இல்லை. இருந்துச்சுங்களா? யாராக நிரூபிக்க முடியுமா? எல்கேஜி, யூகேஜி, ஹையர் எலிமெண்டரி, லோயர் எலிமெண்டரி, ஹைஸ்கூல், காலேஜ் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாத நிலையில் பெருமானார் அவர்கள் 23 வருஷ காலம் அவர்கள் செய்த உபதேசங்கள், அது தெரியுந்த மக்கள் தங்களை திருத்திக் கொண்டு கியாம நாள் வரை வரக்கூடிய மனுகுலத்துக்கு அறிவு புகட்டக்கூடிய புத்தகர்களாக மாறி. அன்பர்களே, 23 வருஷ காலத்தில் இப்போ ஒரு மாணவர் காலேஜ் படிப்பை முடித்துக் கொண்டு வெளியிலே வருவதற்கு அவர் எல்கேஜியில் கலந்துவிட்டு அவருக்கு 25 வருஷம் ஆயிருக்கு. நான் சொன்ன கணக்கு தப்பா சொல்லுறேன். ஏன்னா எல்லாம் எல்கேஜி எவ்வளவு, இன்ஜினியரிங் எத்தனை வருஷம், எம்பிபிஎஸ் எத்தனை வருஷம், அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய நபியே, என்னுடைய தாயும் தகப்பனும் தங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்னார். நண்பர்களே, தாயும் தகப்பனும் மனுஷன், தாயையும் தகப்பனையும் அர்ப்பணம் எப்போ செய்வார்? அவர்கள் விளக்கினார். எங்களை பெற்ற தாயோ, எங்களுடைய தந்தையோ எங்களை இப்படி சீர்திருத்தது, எங்களுக்கு இப்படி போதனைகள் செய்யவில்லை. மிருகங்களாக வாழ்ந்து எங்களை இப்படி மனிதர்களாக மாற்றவில்லை, எங்களை இப்படி மாற்றியது தாங்கள். ஆகவே தங்களுக்கு தான் எங்களுடைய மரியாதை, எங்களுடைய அர்ப்பணம், தங்களுக்கு நாம் அனைத்தையும் அர்ப்பணம், தாயையும் தந்தையையும் அர்ப்பணம் செய்வோம். நண்பர்கள், நான் அடிக்கடி வேகமாக தண்ணி குடிக்க வேண்டியது. இங்க வந்து பெருமானாருடைய பேரால தபர்ரு கொடுத்தாங்க. அதுல ஒரு ஸ்வீட் கேக் கொடுத்தாங்க. பெருமானாருடைய பேரால கிடைக்கும். முதல்ல வேணாம்னு சொல்லி, பிறகு எனக்கு அது மரியாதை வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரால இன்னைக்கு இந்த விழாவுக்காக தானே கொடுக்குறாங்க. ஏன் அதை நம்ம வேணாம்னு சொன்னோம்? திரும்ப கேட்டு நானாவே சாப்பிட்டேன். நண்பர்களே, அந்த ஸ்வீட் அதுல இருக்கிற சர்க்கரை இறங்கிறதுக்கு எனக்கு 2 நேரம்.
இப்ப அந்த சக்கரை அதிகமா போனா அடிக்கடி சக்கரை பேஷண்ட்டுக்கு தொண்டை காய் டாக்டர்கள் சொல்றாங்க. அதனால அடிக்கடி காஞ்சி போகுது. நீங்க அதுக்காக கோச்சிக்கணும், இடையில நிறுத்தி உங்க நேரத்தை வீணாக்குறேன். நான் சுருக்கமா ஒரு சொல்லி கேளுங்க. நான் என்ன சொன்னேங்க, நான் பரம்பரை பாத்தியத்தில் 1400 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய வாழடி வாழையாக வந்த நாம் அந்த பெருமானார் மீது முஹப்பத் வைத்தோம். அன்பர்கள், அந்த முஹப்பத்தை வைத்து இந்த விழாவை நடத்தினோம். பெருமானாரை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால், அவர்கள் கொண்டு வந்த நேர்வழியை நாம் கடைபிடித்து நாம் மனிதனாக மாறிவிட்டால், அன்பர்களே, ஒவ்வொரு வினாடியும் விழா கொண்டாடுவோம். நான் அதை சொல்ல வர்றேன். நான் பெரிய செய்தி சொல்லிவிடுறேன், நாட்டில் இருக்கிற சர்ச்சை சொல்லிவிடுறேன். ஏன் நபியவர்கள், அன்பர்களை நான் என்ன சொல்றேன், அற்ப மனுஷன் தான் வாயால சொல்ற ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு, அட நம்மள மாதிரி மனுஷன் தான் வரும். அஸ்தௌஃபிருல்லா, அஸ்தௌஃபிர். அன்பர்கள், தௌபா செய்யுங்க. யாராக இருந்தது ஒரு மனுஷன் சர்வ சாதாரண சொல்றான், என்ன நபிய அளவுக்கு மேல தூங்குறாரு, அவர் நம்மள மாதிரி மனுஷன் தான். அல்லாவே ஒரு மனுஷன் தெரியும். அல்லாஹ் அன்பர்கள், ரொம்ப நாவு இருக்குங்களே, அது எலும்புகளும் ஒண்ணும் கிடையாது, கட்டுப்பாட்டுல இல்லாத. அது சரி கெட்டு போகும்போது சமயத்தில் நாவு அதாச்சு. காலையில மனுஷன் எந்திரிச்சா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற சரீரத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் இந்த நாவிடத்திலே கோரிக்கை விடும். நாவு, அது என்னது, நம்ம தமிழ்ல நாக்கு சொல்லுவோம், நாட்டு பாஷையில் நாவு, டங். அதுல என்ன கோரிக்கை விடுது, நாவு அவர்களே, தாங்கள் இன்றைக்கு யாருடன் சச்சரவு செய்ய வேண்டாம், சண்டை வளர்க்க வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம். காரணம், திட்டுவது நீங்கள், உதவிப்படுவது நாங்கள். இனி தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற சரீரம் நாட்டிடத்துல கேட்டுக்கொண்ட அந்த ஆட்சியாக தயவு செஞ்சு தாங்கள் யாருக்கும் சண்டை வளர்க்கணும், யாரும் ஏச பேச வேண்டாம், யாரும் வம்புக்கு போக வேண்டாம். ஏன் நீ வாயால நாக்கா செஞ்சு சண்டை போட்டு திட்டி விடுவேன், அவன் அடிக்கும் போது நாக்கு மட்டும் அடிக்கிறது. திட்டினா நாக்கு எடுத்து அடிக்கிறாங்க, தலையில் அடி, முதுகில் அடி, கை. அன்பர்கள் கவனிச்சுங்களா, இந்த நாக்கு அந்த மாதிரி நாக்கு. பெருமானார் சொன்னார்கள், மனிதனை முகம் குப்புற நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த நாவு என்று சொன்னார். அதை ஒரு மனிதன் பேணாவிட்டால், அன்பர்கள், மிகவும் தீமைகள், நாவுடைய தீமைகள் ரொம்ப அதிகம் இருக்குது. அதுக்கெல்லாம் நேரம் பெற்றால் நான் சுருக்கமா சொல்றேன், சாதாரணமா சொல்றேன். யாசின் சரி இப்படி ஒரு ஆயத்தை சொல்லி விடு, அந்த மாதிரி ஆள் யாருன்னு நீ விளைக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதிகமாக நீங்க யாசின் ஓதுறீங்க, ஹாத்தாம் குர்ஆன், குர்ஆனுடைய ஹிருதயம் அது. அன்பர்களே, இது அர்த்தம் இல்லை, முஸ்லிம் பக்கத்தால் போகும். நபி ஹபீபே, உங்களை இந்த மக்கள் சாதாரண மனிதன் என்று சொல்கிறார், நாம் போன்ற மனிதன் என்று சொல்கிறார்கள். நபியே இருக்கிறார், யாசின் என்று நபியா, நபியே நாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் நபியை புகழப்படாத என்று சொல்றோம். இந்த மக்கள் உங்களை நாம் போன்ற மனிதன் என்று சொல்கிறார். இவர் ரசூல் என்று சொல்கிறார், இவர் நபி என்று சொல்கிறார். நம்மை போன்றதானே கடற்கரையில் வருகிறார், சாமானாகிறார், நம் போன்றதானே சாப்பிடுகிறார். மாறி ஹாத ரசூல் யாரும் தாம யம்ஷி அஸ்பா கடற்கரையில் வரார், நம்மளோட சாப்பிடுறார். இவர் எப்படி நபி, இவர் நபியே என்னெல்லாம் மக்கள் சொல்கிறார். நபியே, நீ கவலைப்பட வேண்டாம், முன் சென்று போங்க, உங்களுக்கு முன்பாக நான் நபியாக இருக்கிறேன். அவர்கள் சத்தம் இது அர்த்தம் இல்லை, ஒரு ஊருக்கு 2 நபியா, ஒரு நபியில 2 நபி சேர்த்து அல்லாஹ் சொல்ல உமா 2 பேரையும் அந்த ஊர் அவங்க முடியாது. பொதுவா நீங்க நபி வீட்டுல ஒண்ணு நீங்கள் 3 நபியாக 2 நபி அனுப்பிச்சோம் பொய்யாக்குறோம், 3வது நபியை சேர்த்து அனுப்பிச்சோம், அவர்களும் பொய்யாக்குறோம். யாராவது எங்களை மாதிரி மனிதர்களை அனுப்பி வேறு இல்லை என்று சொல்வது யார்? நபியே. அவர்கள் தான் நிராகரிக்கப்படுவது, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியது. அதுக்கு அரபி பதத்துல காஃபிர்கள், அரபியிலே கஃபர என்றால் நிராகரித்தான், காஃபிர் என்றால் நிராகரிக்கக்கூடியவன். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்றைக்கு உங்களை நம் போன்ற மனிதன் என்று சொல்றானே, நம்மள மாதிரி சாப்பிடுறார், கடத்தல் விளையாடுறார், இவர் மட்டும் எப்படி நபின்னு கேட்கிறாங்க. இது புது செல்ல நபி உலகத்துக்கு முன்பாக கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். நண்பர்களே, அந்த பட்டியலில் ஏன் இடம் பெற வேண்டும்? நாம் நபியை சாதாரண மனிதன் என்று சொல்லி அந்த பட்டம் ஏன் வாங்க வேண்டும்? பயப்படுங்க நாசமாக. என்ன தெரியும் உங்களுக்கு நபியை பற்றி? நபியாக வந்தார்கள், பஷர் கி ஷக்ல் மே ரஹ்மானத்து, நாலாக சொன்னாங்க, பஷர் கி ஷக்ல் மே ரஹ்மானத்து, மனித போர்வையில் வந்த ரஹ்மான். அல்லாஹ் நபியை என்ன சொல்றேன், நான் சொல்றேன், நீ ஆச்சரியமாக சுருக்கமாக ஒன்று நான் சொல்லி சிற்றது முடிக்கிறேன், பேச முடியாது. பட்டு பேர் பற்றி
இந்த விழாவில் என்னுடைய அமைப்பிலே பேச உரிமை உள்ளவர்கள் காத்து இடையில வந்த நான் உங்களுடைய அனுமதியில் பேசிக் கொண்டிருக்கிற நண்பர்களே, எப்போ நபியுடைய உயர்வு தெரியாது சொல்ல முடியும். எதுவரை அல்லாஹுவை பற்றிய ஞானங்களை நீங்கள் தேட மாட்டீர்களோ அதுவரை நீங்கள் நபியை மதிக்க மாட்டீர்கள். நான் சொன்னதை டைரியில் குறிச்சு, எதுவரை அல்லாஹுவை பற்றிய ஞானங்களை தேட மாட்டீர்களோ அதுவரை நபியுடைய உயர்வு உங்களுக்கு. நண்பர்களே, பெருமானார் அரபு நாட்டில் வந்து அல்லாஹ் ஒருவன் இருக்குகிறான் என்று சொல்ல இல்லை. நல்லா காது தொடர்ந்து கேட்டுங்க, என் பிரசங்கத்துக்கு நான் பொறுப்பாக டைரியில குறிச்சுட்டு, பெருமானார் அரபு நாட்டில் வந்து அல்லாஹ் என்ற பெயருக்குரியவன் ஒருவன் இருக்குகிறான் என்று சொல்ல நபி வரை. நபியுடைய வாப்பாவுக்கு பேரு அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. நபி அவர்கள் பிறப்பதற்கு சற்றேறக்குறைய 4 மாதங்களுக்கு முன்பாக காலம் சென்றார்கள். நபி அவருடைய தந்தை, அவர்கள் பேரு அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. நண்பர்களே, அல்லாஹ் என்ற பெயரை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் முகமது நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இறைவனுக்கு பேரு அல்லாஹ் தான். எல்லா காலத்திலையுமே அவன் அல்லாஹ் தாங்க. திஸ் இஸ் ப்ராப்பர் நேம். அவன் சொந்த பேர் அது யாராலும் மாற்ற. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு குணங்களின் காரணமாக அழகிய பல திருநாமங்கள் ஃபதரூஹு பிஹா, அவைகளுக்கு நீங்க கூப்பிடுங்க. அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறார், ரஹீமா இருக்கிறார், காலிகா இருக்கிறார், மாலிகா இருக்கிறார், கஃபூரா இருக்கிறார், கஃபாரா இருக்கிறார், ராசிகா இருக்கிறார், ரஸாகா இருக்கிறார், கரீமா இருக்கிறார். இப்படி 99 திருநாமங்கள் அல்லாஹ். அன்பர்களே, இது குணத்தின் காரணமாக உள்ள பெயர்கள். அல்லாஹ்வுடைய பேர் என்ன? அவருடைய ஸாத்துக்கு சொந்தமான பேர் அல்லாஹ். இந்த அல்லாஹ் அது டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அல்லாஹ் இஸ் அல்லாஹ். ஜாமிய ஜமிய சிஃபாத்னு சொல்லுவாங்க இலக்கணம். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா இருக்கிறான்னு சொல்ல நபி பாருங்க. இன்னும் தள்ளி முடிக்க போறேன். அங்கோட கேட்டு அந்த உங்க நசீபு ना होते आप तो मेरे मौला खुदा होता कहां से. ஒரு மகான் சொன்னார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் வரையில்லைன்னா அல்லாஹ்வை பத்தி யாருக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வை பத்தி யாருக்கு என்ன தெரியும்? அன்பர்களே, அல்லாஹ் என்ற இந்த பெயர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகிலே நிறைந்தது. ஒவ்வொரு நபி காலத்திலையும் இறைவனுக்கு பேர் அல்லாஹ் இருக்கத்தான் செய்யும். அன்பர்களே, ஒரு நபிக்கு பிறகு மறு நபி வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வை அறிமுகம் யார் அல்லாஹ், எங்க இருக்கிறாங்களா, அவருக்கு நமக்கு உறவு என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இருக்கின்றது. அது இருக்கும். சட்டங்கள் மிச்சம் இருக்கும், சட்ட திட்டங்கள் மிச்சம் இருக்கும். அதுல சண்டை போட்டு பாய் நல்லவர்கள். இன்னைக்கு நாமளும் அதே சண்டை தான் முஸ்லீம் தான் இருக்கு. இவர் மட்டும் இல்ல, இவர் மக்கள் உண்டானவர் இல்லை மாதிரி இது ஒரு சண்டை. ஷாஃபி ஹனஃபி ஒரு சண்டை. அல்லாஹ் எத்தனை வகையான சண்டைகளை நாட்டில் சமுதாயத்தில். அவர் காதியானி ஒரு சண்டை, ஜமாத் இஸ்லாமி ஒரு சண்டை, வஹாபி ஒரு சண்டை, இவர் ஒரு சண்டை, அவர் ஒரு சண்டை. அல்லாஹ் இதெல்லாம் எப்போ முளைச்சிச்சு? என்றைக்கு மக்கள் அல்லாஹ்வுடைய ஞானத்தை கைவிட்டார்கள், யார் அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்வதை கைவிட்டார்களோ அன்றையிலிருந்து இந்த சர்ச்சைகளை மக்கள் விடுகிறார். வேற வேலை என்ன செய்யும்? மனுஷன் என்ன செய்யும்? அன்பர்களே, பெருமானார் வந்த காலத்தில் உங்களுக்கு சொன்ன கேட்டு, அரபு நாட்டில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வை அவர்கள் நிராகரிக்கவில்லை. நாம் ஓதக்கூடிய குர்ஆன் சாட்சியாக, நாம் ஓதக்கூடிய திருமலை சாட்சியாக நம் முன்னால் இருந்து கொண்டு அல்லாஹ் சொல்றான், நபியே ஹபீபே, இந்த அரபு நாட்டு மக்களுக்கு உங்களை நபி இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு, என்னை தெய்வம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க. நபியே என்ன கேளுங்க? வலைன் சால்தஹும் மன் خلق السماوات والارض وسخر الشمس والقمر لا يقولون الله. என்ன சொல்றாரு நபி ஹபீபே? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நிராகரிக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை நிராகரிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நபியை நீங்க கேட்கிறாங்க, வானங்களை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? சூரியனை வசப்படுத்தி கொடுத்தது யார்? சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒளிகளுக்கு ஆகியது என்று கேள்வி. நபியே, இந்த மக்கள் பதில் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ், அல்லாஹ் தான் என்று சொல்வார். நீங்களும் அரபு நாட்டு மக்களை விலகிக் கொள்ள வேண்டும். நபியவர்கள் அவதரித்த காலத்தில் அரபு நாட்டில் என்ன நிலை இருந்தது? அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய பெயரை மொழியத்தான் செய்தார். அவர்கள் யாரும் அல்லாஹ்வை வெறுத்ததாக கூறவில்லை. அன்பர்களே, வெறுக்க இல்லை. அவர்கள் அல்லாஹ்வை பற்றிய ஞானம் போயிட்டதுனால யார் அல்லாஹ் என்று தெரியாமல் தத்தளித்தார். ஆகையினால் இடைவெளிக்கு முற்பட்டார். அன்பர்களே, மறுபடியும் அதே சூறாவில்
ஃபாஹயா பிஹி லஅ பாத மௌதிஹா லா யகூலுன் அல்லாஹ். நபியே ஹபீபே, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை நிராகரிக்கும் இந்த மக்களுக்கு நீங்க கேட்கிறாங்க. வானங்களில் மழை வருஷிப்போம் யார்? கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் புல் பூண்டுகள் எல்லாம் வறண்டு பூமியெல்லாம் செத்து மடிந்த பிறகு மறுபடி வான